அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த இனிய அழகிய மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தில் ஒரு பகுதி நம்முடைய இறை நம்பிக்கையை சார்ந்த, நம்முடைய ஈமானை சார்ந்த பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதியை அகீதா என்று அழைப்பார்கள். அகீதா என்று சொன்னால் என்ன? கொள்கை, கோட்பாடு, நம்முடைய இறை நம்பிக்கையை சார்ந்த அந்த பகுதி. மார்க்கத்தின் மிகப்பெரிய இன்னொரு பகுதி என்ன? நம்முடைய வெளிப்படையான அமல்களை சார்ந்த பகுதி ஷரியா. ஷரியா என்று அதை அழைப்பார்கள். ஷரியா என்று சொன்னால் என்ன? நம்முடைய வெளிப்படையான அமல்களை குறித்த பகுதியாகும். நம்முடைய வெளிப்படையான அமல்களை குறித்த சட்டங்களை சொல்லக்கூடிய பகுதி. இந்த இரண்டு சேர்ந்துதான் இந்த மார்க்கம் முழுமை பெறுகிறது. அகீதா, இந்த கொள்கை மிக மிக அவசியமானது. கொள்கை சரியாக இருந்தால், இறை நம்பிக்கை சரியாக இருந்தால் மட்டுமே தான் நாளை மறுமை நாளின் வெற்றி நமக்கு கிடைக்கும். இந்த கொள்கை சரியாக இருந்தால் மட்டுமே தான் நம்முடைய வெளிப்படையான அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். எனவே ஷரியா என்கிற அந்த வெளிப்படையான அமல்கள் சீராக அமைய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை என்கிற அந்த அகீதா, கொள்கை சீராக இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வெளிப்படையான அமல்களை சார்ந்த அந்த பகுதி ஷரியா, இதுவும் மிக மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கொள்கை அகீதா, இது சீராக இருக்கிறதா இல்லையா? உள்ளத்தில் இறை நம்பிக்கை உண்மையானதா அல்லது பொய்யானதா? அல்லது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கை ஈமான் பலமாக இருக்கிறதா, பலவீனம் அடைந்து இருக்கிறதா? அல்லது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமான் இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா என்பதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடியதுதான் நம்முடைய வெளிப்படையான அமல்கள். உள்ளத்தில் எப்படி ஈமான் இருக்குமோ அதே மாதிரியான அமல்கள் தான் வெளிப்படையாக பிரதிபலிக்கும். மேலும் கணித்திற்குரியவர்களே, இந்த ஒட்டுமொத்த மார்க்கத்தில் அகீதா என்னும் அந்த கொள்கையை விட்டுவிடுவோமே ஆனால் மிஞ்சியிருக்கக்கூடிய அனைத்தும் ஷரியத்தை சார்ந்தது என்று சொன்னால், அகீதாவை தவிர இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மார்க்கமே ஷரியத்து தான். அப்படி இருக்க அகீதாவுக்கும் ஒரு தனிப்பட்ட சிறப்பு, ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அதே நேரத்தில் வெளிப்படையான அமல்கள் ஷரியத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. இந்த ஷரியத், வெளிப்படையான அமல்களை குறித்த சட்டங்களை சொல்லக்கூடிய பகுதி இருக்கிறது ஷரியத். இதற்கு இன்னொரு வார்த்தை தான் ஃபிக். ஃபிக் என்று சொன்னால் மனிதனுடைய வெளிப்படையான அமல்களை குறித்த கல்வியை தரும் ஒரு பாடமாகும். மார்க்கத்தின் ஷரியத் என்கிற அந்த பகுதிக்கு கல்வித்துறையில் அறிஞர்கள் அந்த பாடத்தை மக்களுக்கு போதிக்கும் பொழுது அந்த பாடத்திற்கு அவர்கள் கொடுத்த பெயர் என்ன? ஃபிக். எனவேதான் இந்த பகுதி ஒரு முஸ்லீமுக்கு மிக மிக முக்கியமானது. இந்த பகுதியை, வெளிப்படையான அமலை குறித்த ஃபிக் என்னும் இந்த ஷரியத்தை ஒருவர் அடைந்து விடுவாரேயானால் அவருக்கு மிகப்பெரிய நன்மை கிடைத்து விட்டது, மிகப்பெரிய பரக்கத், அல்லாஹ்வுடைய அருட்கொடை கிடைத்து விட்டது. எனவேதான் ரசூல் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாரை குறித்து நன்மையை நாடுகின்றானோ அல்லாஹ் அவருக்கு மார்க்க அறிவை கொடுத்து விடுகிறான், ஃபிக்கை கொடுத்து விடுகிறான். எனவே இந்த பாடத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்க்க போகிறோம். ஃபிக் என்னும் பாடத்தை நாம் படிக்க போகிறோம். எனவே ஃபிக் என்று சொன்னால் என்ன, அதை நன்றாக புரிந்து கொள்வோம். ஃபிக் என்றால் என்ன? ஃபா காஃப் ஹா. ஃபிக் என்கிற இந்த வார்த்தைக்கு மொழி ரீதியான அர்த்தம், டிக்ஷனரியில் அகராதியில் இதற்கான அர்த்தம் என்ன? புரிந்து கொள்ளுதல் என்பது அர்த்தமாகும். புரிந்து கொள்வது, புரியுதல். இந்த வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களிலே பயன்படுத்தியிருக்கிறான், புரிந்து கொள்ளுதல் என்கிற அர்த்தத்தில். உதாரணத்திற்கு முனாஃபிகூன் அத்தியாயத்தின் 3வது மற்றும் 7வது வசனத்தை பாருங்கள். 3வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ذَلِكَ بِأَنَّهُمْ آمَنُوا ثُمَّ كَفَرُوا فَطُبِعَ عَلَى قُلُوبِهِمْ فَهُمْ لَا يَفْقَهُونَ. இவர்கள் நம்பிக்கை கொண்டு மீண்டும் குஃப்ர் செய்து விட்டார்கள், நிராகரித்து விட்டார்கள். எனவே இவர்களுடைய உள்ளங்களில் முத்திரை போடப்பட்டு விட்டது. எனவே இவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். லா யஃப்கஹூன், புரிந்து கொள்ள மாட்டார்கள். பனி இஸ்ராயில் அத்தியாயத்தின் 44ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வமன் ஃபீஹின்ன
وَإِن مِّن شَيْءٍ إِلَّا يُسَبِّحُ بِحَمْدِهِ وَلَكِنْ لَا تَفْقَهُونَ تَسْبِيحَهُم. 7 வானங்களும் பூமியும் இதற்கு மத்தியில் என்னெல்லாம் இருக்கிறதோ அனைத்தும் அல்லாஹ்வை துதிக்கிறது, தஸ்பீஹ் செய்கிறது. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு படைப்பும் அல்லாஹ்வை புகழ்ந்து துதித்து கொண்டுதான் இருக்கிறது, தஸ்பீஹ் செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் லா தஃப்கஹூன தஸ்பீஹவும், நீங்கள் அவர்களுடைய தஸ்பீ முறையை எப்படி தஸ்பீ செய்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அதே வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதே மாதிரி தாஹா அத்தியாயத்தின் 27ஆம் வசனத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ததாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, நான் சொல்வதை ஃபிர்அவுன் புரிந்து கொள்ளும் பொருட்டு என் நாவின் முடிச்சுகளை அவிழ்த்து விடுவாயாக அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தார்கள். எனவே மொழி ரீதியாக ஃபிக்ஹ் என்று சொன்னால் புரிந்து கொள்ளுதல் என்பது அர்த்தமாகும். சரி, கல்வித்துறையில் ஃபிக்ஹ் என்பதை ஒரு பாடமாக படிக்கிறோமே, அந்த பாடத்திற்கு என்ன அர்த்தம்? ஃபிக்ஹ் என்கிற அந்த வார்த்தைக்கு கல்வித்துறையில் என்ன அர்த்தம் என்று சொன்னால், மஅரிஃபத்துல் அஹ்காமி ஷர்இய்யதி பி அதில்லத்திஹ தஃஸீலிய்யதி என்று சொல்வார்கள். என்ன அர்த்தம்? மார்க்க சட்டங்களை அதன் விரிவான ஆதாரங்களை கொண்டு புரிந்து கொள்ளுதல். மனிதனுடைய செயல்பாடுகளை குறித்த அந்த மார்க்க சட்டங்களை, எந்தெந்த அமலுக்கு அல்லாஹ் என்னென்ன சட்டங்களை சொல்லியிருக்கிறான் என்கிற அந்த மார்க்க சட்டங்களை விரிவான ஆதாரங்களை கொண்டு புரிந்து கொள்வதுதான் ஃபிக்ஹ் என்கிற அந்த பாடத்திற்கு அர்த்தமாகும். இந்த அர்த்தத்தில் மார்க்க சட்டங்களை புரிந்து கொள்ளுதல் என்கிற இந்த அர்த்தத்திலும் குர்ஆனில் ஒரு இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஃபிக்ஹ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். தௌபா அத்தியாயத்தின் 122ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியத்தஃபக்கஹு ஃபித்தீன் லியத்தஃபக்கஹு ஃபித்தீன். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு குழுவினர் தன் ஊரை விட்டு சென்று மார்க்க கல்வியை தேடி மார்க்க அறிவை பெற்று, ஃபிக்ஹ் என்னும் அந்த மார்க்க அறிவை பெற்றுவிட்டு திரும்பி வந்து தன் ஊர் மக்களுக்கு, தன்னுடைய கூட்டத்தினருக்கு அச்சமூட்டி அவர்கள் எச்சரிக்கை செய்தால் நன்றாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே ஃபிக்ஹ் என்று சொன்னால் மார்க்க அறிவை, மார்க்க சட்டங்களை பெறுவது, மார்க்க சட்டங்களை புரிந்து கொள்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை இப்போது நாம் பார்த்தோம். அல்லாஹ் யாரை குறித்து நன்மையை நாடுகின்றானோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுஃபக்கிஹு ஃபித்தீன், மார்க்கத்தின் புரிதலை, மார்க்க அறிவை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான், ஃபிக்ஹை கொடுத்து விடுகிறான். மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவுடை செய்யக்கூடியவராக இருந்தார். அவருடைய பணிவுடையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த ரசூல் அவர்கள் ஒரு நாள் அவருக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹு தஅவீல். இறைவா, இப்னு அப்பாஸுக்கு நீ குர்ஆனுடைய விளக்கத்தை, தஃப்சீரை கற்றுக் கொடுப்பாயாக, மேலும் தீனுடைய ஃபிக்ஹை, மார்க்க சட்டங்களின் அறிவை, புரிதலை வழங்குவாயாக என்று ரசூல் அவர்கள் துஆ செய்தார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஃபிக்ஹ் என்கிற இந்த பாடத்திற்கு என்ன அர்த்தம்? மார்க்க சட்டங்களை, மனிதனுடைய வெளிப்படையான செயல்பாடுகளை குறித்து மார்க்கம் என்னென்ன சட்டம் சொல்கிறது என்கிற அந்த சட்டங்களை அதற்குரிய ஆதாரங்களை கொண்டு புரிந்து கொள்ளுதல், இதுதான் ஃபிக்ஹ் எனப்படும். எனவே அந்த மார்க்க சட்டங்கள் என்று சொன்னோமே, மனிதர்களுடைய வெளிப்படையான அமல்களை குறித்து அல்லாஹ் சொன்ன சட்டங்கள், இந்த மார்க்க சட்டங்கள் இது எத்தனை வகைப்படும் அதையும் புரிந்து கொள்வது அவசியம். இந்த மார்க்க சட்டங்கள், இதை அரபியிலே அஹ்காம் என்று சொல்வார்கள். சட்டங்கள் என்பதற்கு அரபி வார்த்தை என்ன? அஹ்காம். இந்த அஹ்காம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். சட்டம் என்று சொன்னால் என்ன? உதாரணத்திற்கு சிக்னலில் பச்சை நிற லைட்டு போடப்பட்டால் என்ன அர்த்தம்? போகலாம், அனுமதி இருக்கிறது என்பது அர்த்தமாகும், இல்லையா? அதே சிவப்பு நிற லைட் போடப்பட்டால் போகக்கூடாது, தடை என்பது அர்த்தமாகும். எனவே சட்டம் என்று சொன்னாலே என்ன? சட்டம் என்கிற வார்த்தையை கேட்ட உடனே நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடிய அர்த்தம் என்ன? செய்ய வேண்டும், செய்யக்கூடாது, செய்யலாம், தடை செய்யப்பட்டவை, அனுமதிக்கப்பட்டவை, இதுதான் சட்டங்கள். எனவே மார்க்கத்தில் அப்படி எத்தனை சட்டங்கள் இருக்கிறது என்று சொன்னால் 5 சட்டங்கள் உண்டு. முதலாவது சட்டம் என்ன? வாஜிப் அல்லது ஃபர்து. வாஜிப் அல்லது ஃபர்து, ஃபர்லு என்று சொல்வார்கள் தமிழ் மக்கள், ஃபர்து. வாஜிப் அல்லது ஃபர்து என்று சொன்னால் என்ன? கடமை, கட்டாய கடமை, அவசியம் செய்ய வேண்டியவை. வாஜிப் அல்லது இந்த ஃபர்தை, கட்டாய கடமையை செய்தால் நன்மை கிடைக்கும்,
செய்யாவிட்டால் தீமை, செய்யாவிட்டால் அது பாவமாக கருதப்படும். அதற்கான உதாரணம் என்ன? ஒரு இரவு ஒரு பகலில் ஒரு நாளில் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய ஐவேளை தொழுகை. இந்த ஐவேளை தொழுகை என்பது வாஜிப், ஃபர்து, கட்டாய கடமை, அவசியம், செய்ய வேண்டியவை. இந்த தொழுகையை எவர் ஒருவர் நிலை நிறுத்துவாரோ அவருக்கு நன்மைகள் கிடைக்கும். எவர் இதை வீணாக்குவாரோ, தொழமாட்டாரோ, அவருக்கு தீமை எழுதப்படும், பாவம் எழுதப்படும். அதேபோல் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் இதில் வரும், உள்ளடங்கும். அதே நேரத்தில் சக மனிதர்களுக்கு, மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இதில் வரும். எனவே மக்களுக்கு செய்ய வேண்டிய வாஜிபுகளில் ஒரு வாஜிப் என்ன? உதாரணத்திற்கு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். பெற்றோருக்கு பணிவுடை செய்வது, உபகாரம் செய்வது, இது கட்டாய கடமை, அவசியம், செய்ய வேண்டியவை. ஒருவர் இந்த கடமையை நிறைவேற்றினால் நன்மைகள் வழங்கப்படும். பெற்றோரை கவனிக்காவிட்டால் பாவமாக அது கருதப்படும், பெரும் பாவமாக அது எழுதப்படும். இது முதலாவது சட்டம். முதலாவது சட்டம் என்ன? கட்டாய கடமை, அவசியம், செய்ய வேண்டியவை. இரண்டாவது சட்டம் என்ன? முஸ்தஹப். இதற்கு பல வார்த்தைகள் உண்டு. முஸ்தஹப் என்று சொல்லலாம், அல்லது பொதுவாக நாம் என்ன வார்த்தை பயன்படுத்துவோம் இதற்காக? சுன்னத் அல்லது நஃபில் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். முஸ்தஹப், சுன்னத், நஃபில். இதற்கு என்ன அர்த்தம்? உபரியான காரியங்கள், வலியுறுத்தப்பட்ட விஷயங்கள். மார்க்கம் இதை வலியுறுத்துகிறது, செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. ஆனால் இதை கடமையாக்கவில்லை. அவசியம் செய்ய வேண்டியவை அல்ல, உபரியான காரியங்கள். செய்தால் நன்மை கிடைக்கும், செய்யாவிட்டால் தீமை அல்ல, செய்யாவிட்டால் அது பாவம் அல்ல. இத்தகைய முஸ்தஹபான, சுன்னத்தான அல்லது நஃபிலான உபரியான விஷயங்கள் என்ன? உதாரணத்திற்கு ஷவ்வால் மாதத்தின் 6 நோன்புகள், அரஃபா நோன்பு, ஆஷூரா நோன்பு, அதே மாதிரி சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள். இப்படி ஏராளமான முஸ்தஹப்பான காரியங்கள் நிறைய இருக்கிறது. அதை செய்வோமே ஆனால் கூடுதலான நன்மையை திரட்டலாம், கூடுதலான நன்மையை பெறலாம். அதை செய்யாமல் இருந்து விடுவோமையானால் அது பாவமாக கருதப்படாது. இது முஸ்தஹப்பான விஷயம். மூன்றாவது சட்டம் என்ன? ஹராம் அல்லது முஹர்ரம். ஹராம் என்று சொன்னால் என்ன? தடுக்கப்பட்ட, தடை செய்யப்பட்ட காரியங்கள், ஹராமான விஷயங்கள் என்று பொதுவாக நாம் பயன்படுத்துவோம். எனவே இந்த காரியத்தை தவிர்த்து கொண்டால், விலகி இருந்தால் நன்மை கிடைக்கும். அதை செய்தால் பாவம், அதை செய்தால் தீமை எழுதப்படும். உதாரணத்திற்கு பொய் சொல்வது, மது அருந்துவது, திருடுவது என்று பல விஷயங்கள் உண்டு. தொழுகையை விட்டு விடுவது என்று பல விஷயங்கள். இது ஹராமான, தடை செய்யப்பட்ட காரியங்களாகும். இது மூன்றாவது சட்டம். நான்காவது சட்டம் என்ன? மக்ரூஹ். மக்ரூஹ் என்று சொன்னால் வெறுக்கத்தக்க. அல்லாஹ் அதை வெறுக்கிறான், நபிகள் நாயகம் அதை வெறுத்திருக்கிறார்கள். ஆனால் அதை ஹராமாக்கவில்லை. அவசியம் தவிர்த்தே ஆக வேண்டும் என்கிற அளவிற்கு அதை ஹராமாக்கவில்லை. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அதை அல்லாஹ் வெறுக்கிறான், நபி அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள். ஆனால் இதை தவிர்த்தால் நன்மை கிடைக்கும், செய்தால் தீமை எழுதப்படாது, இன்ஷா அல்லாஹ் பாவமாக அது கருதப்படாது. உதாரணத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே மூச்சில் ஒரு டம்ளர் தண்ணியை குடித்து விடுவதை ரசூல் அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள். ரசூல் அவர்கள் நமக்கு போதித்த ஒழுக்கம் என்ன? 3 முறை பாத்திரத்திற்கு வெளியே 3 முறை மூச்சு விட்டு தண்ணீர் குடிக்க வேண்டும். இது ரசூல் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒழுக்கமாகும். ஆனால் இதை ஒருவர் மீறி ஒரே மூச்சில் தண்ணீரை குடித்து விட்டால் இது என்ன? இதை குறித்து மார்க்கம் என்ன சட்டம் சொல்கிறது என்று கேட்கப்பட்டால் அதோடைய சட்டம் என்ன? மக்ரூஹ். இப்படி குடிப்பது, ஒரே மூச்சில் தண்ணீர் குடிப்பது வெறுக்கத்தக்க ஒரு காரியம். ஆனால் ஹராம் என்று சொல்லும் அளவிற்கு, அதை செய்துவிட்டால் பாவம், தீமை எழுதப்படும் என்று சொல்லும் அளவிற்கு அது ஹராம் அல்ல, பாவம் எழுதப்படாது. ஆனால் ஒருவர் அதை தவிர்த்து கொண்டால் அல்லாஹ் அதற்கான நன்மையை நமக்கு வழங்குவான். இது 4வது சட்டம். 5வது சட்டம் என்ன? 5வது சட்டம் ஹலால். ஹலால் என்று சொன்னால் அனுமதிக்கப்பட்ட காரியங்கள், அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள். அனுமதிக்கப்பட்ட ஹலாலான விஷயங்கள் ஏராளம். காய்கறி, கனி வகைகள், பழ வகைகள். மேலும் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை உரையாடுவது, பேசுவது,
தேவைப்பட்டால் தூங்குவது என்று பல விஷயங்கள் உண்டு ஹலாலான அனுமதிக்கப்பட்ட காரியங்கள். ஆனால் இந்த அனுமதிக்கப்பட்ட காரியங்களில் ஹலாலில் நன்மை தீமை என்கிற பேச்சிற்கு இடம் கிடையாது. இதுவரை பார்த்த 4 சட்டங்களில் நன்மை தீமைக்கான பேச்சு இருக்கிறது. வாஜிப் செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் தீமை. அதற்கப்படி நேர்மாறாக ஹராம் தவிர்த்தால் விலகி இருந்தால் நன்மை, மீறி செய்துவிட்டால் குற்றம் கிடையாது. முஸ்தஹப் செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் தீமை இல்லை. அதற்கு நேர்மாறாக மக்ரூஹ் விலகி இருந்தால் தவிர்த்தால் நன்மை, செய்தால் தீமை கிடையாது. இப்படி நன்மை தீமைக்கு அங்கு பேச்சு இருக்கிறது. ஆனால் ஹலால் அனுமதிக்கப்பட்ட விஷயத்தில் நன்மை தீமைக்கான பேச்சு கிடையாது. விரும்பினால் நீங்கள் செய்யலாம், உங்களுக்கு விருப்பம் இல்லையா விட்டுவிடலாம், பயன்படுத்தாமல் இருக்கலாம். செய்யக்கூடியவர்களுக்கு நன்மை கிடையாது, செய்யாமல் இருப்பவர்களுக்கு தீமை கிடையாது. அல்லது செய்பவர்களுக்கு தீமை அல்ல, செய்யாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை அல்ல. நன்மை தீமைக்கு இங்கு பேச்சு கிடையாது. எனவே இந்த ஹலாலான விஷயத்தில் என்ன சொல்ல முடியாது? நீங்கள் காய்கறி சாப்பிடக்கூடியவரா, உங்களுக்கு தீமை. நான் மாமிசம் சாப்பிடக்கூடியவன், அனுமதிக்கப்பட்ட மாமிசத்தை சாப்பிடக்கூடியவன், எனக்கு நன்மை. அல்லது காய்கறி சாப்பிடக்கூடியவர்களுக்கு நன்மை எழுதப்படும், மாமிசம் உண்ணக்கூடியவர்களுக்கு, அனுமதிக்கப்பட்ட மாமிசம் உண்ணக்கூடியவர்களுக்கு தீமை. இப்படி நன்மை தீமைக்கு இடம் கிடையாது. இதில் சிறந்தது கிடையாது என்கிற பேச்சுக்கும் இடம் கிடையாது. பிரியாணி சாப்பிடுவது சிறந்தது, ரசம் சாதம் சாப்பிடுவது அதற்கு கீழே உள்ள ஒரு விஷயம், அல்லது ரசம் சாதம் சாப்பிடுவது சிறந்தது, பிரியாணி சாப்பிடுவது சிறந்தது கிடையாது என்கிற பேச்சுக்கு இங்கு இடம் கிடையாது. அனுமதிக்கப்பட்ட பல விஷயங்கள் உண்டு. விருப்பம் உள்ளவர்கள் அதை செய்யலாம், உண்ணலாம், பருகலாம், பயன்படுத்தலாம். விருப்பம் இல்லையா விட்டுவிடலாம். இது 5 சட்டங்களாகும், மார்க்க சட்டங்கள். எனவே இந்த மார்க்க சட்டங்களை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? அதற்குரிய விரிவான ஆதாரங்களை கொண்டு. ஹராம், ஹலால், முஸ்தஹப், மக்ரூ என்று சட்டம் சொல்லக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு மட்டுமே தான். எனவே அல்லாஹ் சொன்ன அந்த சட்டங்களை எங்கிருந்து எடுக்க வேண்டும்? அந்த ஆதாரங்கள் என்ன? அந்த ஆதாரங்கள் என்னவென்று சொன்னால் மொத்தம் 4 ஆதாரங்கள். முதலாவது ஆதாரம் அல்லாஹ்வின் வேதம், குர்ஆன், கிதாப். எதற்காக குர்ஆன் அல்லது அல்லாஹ்வின் வேதம் ஆதாரமாக இருக்கிறது? சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோம், நமக்கு அதில் சந்தேகமே கிடையாது. எனவே அதற்கான ஆதாரங்கள் இப்போது சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுக்கு சுன்னா என்கிற வார்த்தையும் உண்டு. ரசூல் அவர்களுடைய ஹதீஸ், ரசூல் அவர்களுடைய வழி, சுன்னாவும் இஸ்லாமிய ஆதாரமாக இருக்கிறது. இதுவும் நமக்கு சந்தேகம் இல்லாத ஒரு விஷயம். ஆனால் ஹதீஸ் என்றால் என்ன, அதை புரிந்து கொள்வோம். ஹதீஸ் அல்லது சுன்னா என்று சொன்னால் 3 விஷயங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல், இரண்டாவது ரசூல் அவர்களின் செயல், மூன்றாவது ரசூல் அவர்களுடைய அங்கீகாரம். ரசூலுடைய சொல் என்று சொன்னால் என்ன? உதாரணத்திற்கு ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், எண்ணங்களை பொறுத்தே அமல்கள், செயல்கள் அமையும். இது ரசூல் அவர்களுடைய சொல், ரசூல் சொன்ன ஒரு விஷயம். உதாரணத்திற்கு ரசூல் அவர்கள் சட்ட ரீதியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இன்னொரு ஹதீஸிலே ஒரு கையிலே தங்கத்தை எடுத்து இன்னொரு கையிலே பட்டை எடுத்து ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஹாதைனி ஹராமுன் அலா துகூரி உம்மதி, இந்த இரண்டும், தங்கம் மற்றும் பட்டு, இந்த இரண்டும் என்னுடைய உம்மத்தின் ஆண்கள் மீது ஹராம், தடை செய்யப்பட்டவை. எனவே இது ரசூல் அவர்களுடைய சொல். இதை கொண்டு நம்மால் சட்டத்தை எடுக்க முடியும். அதே போல் கண்ணியத்திற்குரியவர்களை, இரண்டாவது என்ன? ரசூல் அவர்களுடைய செயல். உதாரணத்திற்கு சஹாபா பெருமக்கள் அறிவிப்பார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகையை ஆரம்பிக்கும் போது 2 கைகளை இப்படி உயர்த்துவதாக நான் பார்த்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை இவ்வாறு வுது செய்வதாக நான் கண்டேன். இந்த மாதிரியான விஷயங்களை ரசூல் அவர்களை செய்வதாக பார்த்து சஹாபா பெருமக்கள் அறிவித்திருப்பார்களே, அந்த அனைத்தும் ரசூல் அவர்களுடைய செயல். மூன்றாவது என்ன சொன்னோம்? ரசூலுடைய அங்கீகாரம். அங்கீகாரம் என்று சொன்னால் என்ன? ரசூல் அவர்களுடைய முன்னிலையில் ஒரு சஹாபி ஒரு காரியத்தை செய்கிறார் அல்லது சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அதை பார்த்து அதை கேட்ட பிறகும் ரசூல் அவர்கள் அவர்களை தடுக்கவில்லை, மாறாக மௌனமாக இருந்தார்கள் அல்லது பாராட்டினார்கள். மௌனமாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த காரியத்தை செய்வதாக பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பாராட்டினாலும் சரி, இது ரசூலுடைய அங்கீகாரமாக கருதப்படும். அங்கீகாரம் என்று சொன்னால் என்ன?
அந்த காரியத்தை நாமும் செய்யலாம், அடுத்து வரக்கூடிய முஸ்லிம்களும் இந்த காரியத்தை செய்யலாம், எப்படி அந்த சஹாபி செய்தாரோ. ஏனெனில் அது தவறாக இருந்தால் ரசூல் அவர்கள் என்ன செய்வார்கள்? நிச்சயமாக கண்டிப்பார்கள், தடுக்க செய்வார்கள். நீங்கள் செய்தது தவறு, இப்படி செய்ய வேண்டாம் என்று ரசூல் அவர்கள் சொல்வார்கள். இப்படிப்பட்ட பல ஹதீசுகள் உண்டு. ஆனால் ரசூல் அவர்கள் தடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இருக்கிறது. எனவே ரசூலுடைய அங்கீகாரம் கிடைத்து விட்டது, ரசூலுடைய அப்ரூவல் கிடைத்து விட்டது. எனவே ஹதீஸ் அல்லது சுன்னா என்று சொன்னால் 3 விஷயங்கள்: ரசூலுடைய சொல், செயல், அங்கீகாரம். எனவே முதலாவது ஆதாரம் என்ன? அல்லாஹ்வின் வேதம். அல்லாஹ்வின் வேதத்தை படித்து அங்கிருந்து ஹராம், ஹலால், முஸ்தஹப், மக்ரு என்கிற சட்டங்களை நாம் எடுப்போம். அதேபோல் ரசூலுடைய ஹதீஸுகள், ரசூலுடைய சொல், செயல், அங்கீகாரத்திலிருந்து ஹராம், ஹலால், மக்ரு, முஸ்தஹப் என்கிற சட்டங்களை நாம் எடுப்போம். அதே போல் 3வது ஆதாரம் என்ன? இஜ்மா. இஜ்மா என்று சொன்னால் என்ன? உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிஞர்களுடைய, ஒட்டுமொத்த அறிஞர்களின், உலமாக்களின் ஒருமித்த கருத்து. எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரே ஒரு சட்டத்தை சொல்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து, உதாரணத்திற்கு சிகரெட், இதை ஹராம் என்று சொல்லிவிட்டால் யாரும் கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை. உதாரணத்திற்கு யாரும் அதை மக்ரு என்று சொல்லவில்லை, ஹலால் என்று சொல்லவில்லை. எல்லோருமாக சேர்ந்து ஹராம் என்று சொல்லிவிட்டால் அது இஜ்மா. அதை பின்பற்றுவது கட்டாய கடமை. இஜ்மா என்று சொன்னால் ஒருமித்த கருத்து. அதில் 2வது கருத்தை இருக்காது, கருத்து வேறுபாடு இருக்காது. எல்லா அறிஞர்களும் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஹலால் என்று சொன்னால், எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஹராம் என்று சொல்லிவிட்டால், எல்லோரும் சேர்ந்து ஒரு காரியத்தை வாஜிப் என்று சொல்லிவிட்டால் அது ஒரு அடிப்படை ஆதாரமாக கருதப்படும். இஜ்மா எதற்காக ஆதாரம்? குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம். இதில் நமக்கு சந்தேகமே இல்லை. இதில் 2வது கருத்தை இருக்க முடியாது. இருந்தால் அவன் காஃபிராக கருதப்படுவான். குர்ஆன் ஹதீஸை நான் எதற்காக ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான். எனவே அந்த 2ஐ குறித்து சந்தேகமே இல்லை. ஆனால் இஜ்மா, உலமா பெருமக்களுடைய ஒருமித்த கருத்து, இதை ஏன் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? இதற்கான ஆதாரம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இஜ்மா ஆதாரம் ஏன் என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸில் அதற்கான ஆதாரம் உண்டு. உதாரணத்திற்கு குர்ஆனிலே நிசா அத்தியாயத்தின் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உமை யுஷாக்கிகுர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வயத்தபிஅ கைர சபீலில் முஃமினீன நுவல்லிஹி மா தவல்லா வனுஸ்லிஹி ஜஹன்னம் வஸாஅத் மஸீரா. இவர் ஒருவர் நேர்வழி, ஹிதாயத் என்ன என்று வெளிப்படையாக வந்த பிறகும், வெளிப்பட்ட பிறகும் ரசூலுக்கு மாறு செய்கிறாரோ, அவர் செய்த ஒரு குற்றம் என்ன? ரசூலுக்கு மாறு செய்வது. 2வது வயத்தபிஅ கைர சபீலில் முஃமினீன், நம்பிக்கை கொண்டவர்களுடைய வழியை விட்டுவிட்டு பிறருடைய வழியை பின்பற்றுகிறாரோ அவன் நரகத்தில் புகுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான், எச்சரிக்கை செய்கிறான். எனவே இந்த வசனத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்ன? மூமினீன்களுடைய வழியை விட்டு பிறரை பின்பற்றுவது. எனவே ஒட்டுமொத்த மூமினீன்களை வழிநடத்தக்கூடிய ஒட்டுமொத்த உலமாக்கள் ஒரு விஷயத்தை சொல்ல, அந்த விஷயத்தை விட்டுவிட்டு இன்னொரு வழியை தேர்ந்தெடுத்தால் அது தவறு. அதேபோல் கணித்திற்குரியவர்களே, இன்னும் தெளிவான ஒரு ஆதாரம் ஹதீஸிலிருந்து, திருமிதி என்னும் ஹதீஸ் நூலின் 2167 ஹதீஸ், ஹதீஸ் நம்பர் 2167, திருமிதி என்கிற நூலில் ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார், லா யஜ்மஉல்லாஹு உம்மதி அலா தலாலத்தின். சில அறிவிப்புகளில் லா தஜ்தமிஉ உம்மதி அலா தலாலத்தின், என்னுடைய உம்மத், என்னுடைய சமூகம் வழிகேட்டில் ஒன்று கூடாது, ஒன்று சேராது. அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய சமூகத்தை, முஸ்லிம் உம்மாவை வழிகேட்டில் ஒன்று சேர்க்க மாட்டான். இந்த ஹதீஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டான அர்த்தம் என்ன? நேர்மாறான அர்த்தம் என்ன? ஒரு விஷயத்தில் இந்த உம்மத் ஒட்டுமொத்தமாக ஒன்று கூடிவிட்டால், ஒன்று சேர்ந்து விட்டால் அது கண்டிப்பாக என்னவாக இருக்காது? வழிகேடாக இருக்காது. ஏனெனில் ரசூல் அவர்கள் உத்திரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். தனிப்பட்ட அறிஞர்களை குறித்து ரசூல் அவர்கள் உத்திரவாதம் தரவில்லை. ரசூல் அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள், மார்க்க விஷயத்திலே தப்பான தீர்ப்பை வழங்க மாட்டார்கள், தப்பான சட்டத்தை சொல்ல மாட்டார்கள். ஆனால் ரசூல் அவர்களுக்கு பிறகு எந்த ஆலிமாக, எந்த இமாமாக இருந்தாலும் சரி, அவர்கள் கொடுக்கக்கூடிய ஃபத்வா சில சமயம் தவறான ஃபத்வாவாக இருக்கலாம். தெரியாமல் தப்பான சட்டத்தை அவர்கள் சொல்லிவிடக்கூடும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த உலமாக்களை குறித்து, ஒட்டுமொத்த சமூகத்தை குறித்து இந்த உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். ஒட்டுமொத்த சமுதாயம் என்ன செய்யாது? ஒருபோதும் வழிகேட்டில் ஒன்று கூடாது.
இது ரசூல் அவர்கள் கொடுத்த உத்திரவாதமாகும், ரசூல் கொடுத்த கேரண்டி ஆகும். எனவே இந்த ஹதீஸ் மற்றும் சில வசனங்களின் அடிப்படையில் தான் ஒட்டுமொத்த கருத்தை உலமா பெருமக்கள் எடுத்த ஒற்றுமையான அந்த முடிவை அடிப்படை ஆதாரமாக கருதுகிறோம். ஆனால் கணித்திற்குரியவர்களே, இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இஜ்மா என்று சொன்னால் ஒருமித்த கருத்து தானே தவிர பலர் சொன்ன கருத்து அல்ல. பெரும்பான்மையினர் சொன்ன கருத்தை இஜ்மா என்று சொல்ல முடியாது. அதை பின்பற்றுவது கட்டாய கடமையும் கிடையாது. ஏனெனில் சில சமயம் பெரும்பான்மையினர்கள் சொன்ன முடிவு தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சில அறிஞர்கள் சொன்ன முடிவு, சில அறிஞர்கள் சொன்ன ஃபத்வா சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமான ஃபத்வாவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் கணித்திருக்கிறவர்களே, பெரும்பான்மையினர்கள் எதை பின்பற்றுகிறார்களோ அதை ஆதாரமாக பார்க்கக்கூடாது. இது சம்பந்தமாக நீங்கள் யூசுப் அத்தியாயத்தின் 103 வசனத்தையும் அன்ஆம் அத்தியாயத்தின் 116 வசனத்தையும் எடுத்து பாருங்கள். பெரும்பான்மையினர்கள் பின்பற்றுவது சத்தியம் என்று கருதக்கூடியவர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து சரியான கருத்து அல்ல. ஆம், ஒருமித்த கருத்து, அறிஞர்கள் யாவரும் சேர்ந்து ஒரே விஷயத்தை சொன்னால், ஒன்று கூடிவிட்டால் இஜ்மா என்று அது கருதப்படும். இஜ்மா என்பது இன்ஷா அல்லாஹ் ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில். 4வது ஆதாரம் என்ன? கியாஸ். கியாஸ் என்று சொன்னால் அளந்து பார்த்தல், கணித்தல் என்பது அர்த்தமாகும். இதற்கு என்ன அர்த்தம்? நவீன பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனைகளை குறித்து நேரடியாக குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் கிடைக்காவிட்டாலும் அது போன்ற விஷயங்களை குறித்து குர்ஆன் ஹதீஸில் சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கும். எனவே அந்த சட்டத்தை வைத்து நவீன விஷயங்களை புரிந்து கொள்வது, நவீன விஷயங்களுக்கு சட்டம் சொல்வது, இதுதான் கியாஸ் என்று சொல்லப்படும். உதாரணத்திற்கு மது ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குர்ஆனிலும் ஹதீஸிலும். ரசூல் அவர்கள் சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம். எனவே மது குறித்து சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஹராம் என்கிற சட்டம். ஆனால் இப்போது நவீன பிரச்சனைகள் வருகிறதே, நவீன போதை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், ட்ரக்ஸ், அஃபீம், இந்த மாதிரியான விஷயங்கள், பிரவுன் சுகர், இதை குறித்து நேரடியாக ஆதாரத்தை எடுக்க முடியாவிட்டாலும் போதை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம் என்று இஸ்லாம் சொல்கிறது. மது ஹராம் என்று சொல்கிறது. மது ஏன் ஹராமாக்கப்பட்டு இருக்கிறது? ஏனெனில் அதில் போதை இருக்கிறது. எனவே அதே காரணம் தானே இந்த விஷயத்திலும் காணப்படுகிறது. இந்த நவீன ட்ரக்ஸிலும் நவீன போதைப் பொருட்களிலும் அதே காரணம் தானே பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் அந்த காரணத்தின் அடிப்படையில் போதையை ஹராமாக்குகிறான், அந்த மதுவை ஹராமாக்குகிறான் என்று சொன்னால் போதை ஏற்படுத்தக்கூடிய இந்த நவீன விஷயங்களும் ஹராமாக தான் இருக்க வேண்டும். எனவே இதை தான் கியாஸ், அளந்து பார்த்தல், கணித்து ஒரு சட்டத்தை சொல்லுதல் என்பது சொல்லப்படும். எனவே அந்த காலத்தில் சூதாட்டம் என்று ஒன்று இருந்திருக்கும். ஆனால் இன்று நவீன சூதாட்டம் பார்ப்பதற்கு அதற்கு சூதாட்டமாக ஒரு விளையாட்டாக இருக்காது, வேறு விஷயமாகவே இருக்கும், ஒரு பிசினஸ் மாதிரி தெரியும். ஆனால் சூதாட்டம் என்கிற அந்த விஷயம் அதில் காணப்பட்டால் அதையும் ஹராம் என்று தான் சொல்வார்கள். எனவே கியாஸின் அடிப்படையில் இப்படி பல விஷயங்கள் உண்டு. இதை ரசூல் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள், கியாஸ் செய்வது. உதாரணத்திற்கு புகாரி முஸ்லிமின் அறிவிப்பில் ஒரு பெண்மணியோ அல்லது ஒரு சஹாபி, ஒரு ஆண் வந்து ரசூலிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் தாயார் அவர்கள் மீது ஒரு மாதத்தின் நோன்புகள் கடமையாக இருந்த நிலையில் இறந்து விட்டார்கள். எனவே அவர்களுக்கு பதிலாக நான் அந்த கடமையை நிறைவேற்றலாமா, நான் தாயாருடைய நோன்பை நோற்கலாமா என்று கேட்டபொழுது ரசூல் அவர்கள் நேரடியாக நோன்பு நோற்கலாம் அல்லது கூடாது என்று நேரடியாக பதில் சொல்லவில்லை. மாறாக அங்கு கியாஸ் செய்வதை கற்றுத்தருகிறார். எப்படி கற்றுத்தருகிறார்கள்? ரசூல் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள், உங்கள் தாயார் மீது கடன் இருந்தால் நீங்கள் அந்த கடனை அடைக்க மாட்டீர்களா? நிச்சயமாக அடைப்பேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது ரசூல் அவர்கள் சொன்னார்கள், வதைனுல்லாஹி அஹக்கு அன் யுக்தா. எனவே இத்தகைய கடனை விட அல்லாஹ்வின் கடன் சீக்கிரமாக என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அடைக்க வேண்டும். அல்லாஹ்வின் கடனை நீங்கள் சீக்கிரமாக அடைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே இந்த கடனை வைத்து நோன்பு என்கிற கடனை ரசூல் அவர்கள் புரிய வைத்தார்கள். இதுதான் கியாஸ், ஒரு விஷயத்தை வைத்து, அந்த சட்டத்தை வைத்து நவீன விஷயத்தை புரிந்து கொள்வது. எனவே இப்படி கியாஸின் அடிப்படையிலும் பல சட்டங்களை புரிந்து கொள்ளலாம், நவீன பிரச்சனைகளுக்கான தீர்ப்பை பார்க்கலாம். எனவே கணித்திருக்கிறவர்களே, ஃபிக் என்கிற இந்த பாடத்தில் நாம் பார்க்கக்கூடியது என்ன? மனிதர்களுடைய வெளிப்படையான அமல்களை குறித்த சட்டங்களை, அதற்குரிய தெளிவான ஆதாரங்களை, விரிவான ஆதாரங்களை கொண்டு புரிந்து கொள்ளுதல். எனவே இந்த சட்டங்கள் ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சார்ந்த, இபாதத்துகள் சார்ந்த சட்டங்களாக இருக்கும். அதை ஃபிக்ஹுல் இபாதாத் என்று சொல்வார்கள். இபாதத்துகள் குறித்த
சட்டங்கள். இன்னொன்று என்ன? ஃபிக்ஹுல் முஆமலாத், சக மனிதர்களோடு நாம் செய்யக்கூடிய நடவடிக்கைகள், அதை குறித்த சட்டங்கள். அதில் ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்ட சட்டங்கள், நிக்காவுடைய சட்டங்கள், தலாக்குடைய சட்டங்கள், அல்லது யாருக்கு என்னென்ன உரிமை கடமைகளை செய்ய வேண்டும் என்கிற சட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம். அதே மாதிரி வியாபாரம் சம்பந்தப்பட்ட சட்டங்கள், அதேபோல் குற்றங்கள், எந்தெந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை வழங்குவது என்று குற்றவியல், குற்றம் சம்பந்தப்பட்ட சட்டங்கள். இன்னொரு பக்கம் தீர்ப்பு வழங்குதல், அது இரண்டு நபர்கள் மத்தியிலே பிரச்சனை வந்தால் என்ன தீர்ப்பு வழங்குவது என்கிற சட்டங்களாக இருக்கட்டும், அல்லது மற்ற பல விஷயங்கள், பிறை சம்பந்தப்பட்ட தீர்ப்பாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒரு பக்கம். அதே மாதிரி ஒரு இஸ்லாமிய ஸ்டேட், இஸ்லாமிய ஆட்சி என்று இருந்தால் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் பேண வேண்டும் என்கிற சட்டங்கள் என்று ஒரு பக்கம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகள் குறித்த சட்டங்கள். இன்னொரு பக்கம் சக மனிதர்களோடு எப்படி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற சட்டங்கள் என்று ஒட்டுமொத்த மனிதனுடைய வாழ்க்கையை உள்ளடக்கிய ஒரு பாடமாக இந்த ஃபிக்ஹ் என்கிற பாடம் இருக்கிறது. எனவே இந்த விஷயத்தை கற்றுக்கொள்வது, அதிலும் குறிப்பாக கணித்திருக்கிறவர்களே, நமக்கு தேவையான, நம் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பாக சுமத்தியிருக்கிறானே அந்த விஷயத்தை குறித்த ஃபிக்ஹை, சட்டத்தை படித்து தெரிந்து கொள்வது நம் மீது கட்டாய கடமை. உதாரணத்திற்கு ஐவேளை தொழுகை நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. எனவே தொழுகை சம்பந்தப்பட்ட சட்டத்தை, ஃபிக்ஹை படித்து தெரிந்து கொள்வது நம் மீது கடமையாக இருக்கிறது. அதேபோல் கணவன் மனைவி என்று இருவரும் சேர்ந்து வாழ ஆரம்பித்து விட்டால் கணவன் மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும் கடமைகளை, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை அந்த ஃபிக்கை கேட்டு தெரிந்து கொள்வது, படித்து தெரிந்து கொள்வது அவர்கள் மீது கட்டாய கடமை. எனவே கணித்திருக்கிறவர்களை, குறைந்தபட்சம் நம் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பாக சுமத்தியிருக்கிறானே, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதை குறித்த ஃபிக்கை, அதை குறித்த சட்ட ரீதியான கல்வியை குறைந்தபட்சம் நான் படித்தே ஆக வேண்டும். இதை குறித்து தான் ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிம் மீது மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது கட்டாய கடமையாகும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் படிப்படியாக தூய்மை சம்பந்தப்பட்ட சட்டங்கள் என்ன, தொழுகையுடைய சட்டங்கள் என்ன, நோன்புடைய சட்டங்கள் என்ன என்று இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மார்க்க கல்வியை தேடக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.